ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம். இன்றைக்கி நம்ம நம்மளுடைய வாழ்வின் கர்ம வினைகள் என்ன, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. சிம்மராசியில் பிறந்து வாழ்க்கையில் வீடேறவே முடியல. மகம், பூரம், உத்தரம் இந்த 3 நட்சத்திரம் அங்கே இருக்குது. சிம்மராசி சூரியனுடைய ஆட்சி வீடு. மகம் நட்சத்திரம் கேதுவினுடைய நட்சத்திரம். பூரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். உத்தரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ நட்சத்திரங்களில் மகம் அப்படிங்கிற நட்சத்திரம் அது சந்திரனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் நன்மை தீமைகளை அதில் பிறந்தவர்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் கர்ம வினைங்கிறது பூமியில் பிறந்ததே நாம் கஷ்டத்தை போக்குவதற்கு தான் வந்திருக்கிறோம், தண்டனைக்காக வந்திருக்கிறோம். ஆனால் வந்த இடத்துல கொஞ்சம் உணவு சாப்பாடு கொஞ்சம் சந்தோஷம் மாதிரி இருக்கிறோம். அப்போ வாழ்க்கையில் ஏன் முன்னேற முடியல என்கிற கேள்வி நிறைய இருக்குது. அந்த கேள்விகளுக்குள் அது ஒளிந்திருக்கிற ரகசியங்களை ஜோதிடமாக பார்க்குறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகம் நட்சத்திரம் சந்திரனுடைய கர்மப்பதிவு நட்சத்திரம். பாருங்கள், சுக்கராச்சாரியார் அப்படிங்கிற ஒருத்தர் பிறந்த நட்சத்திரம். நவகிரகங்களில் சுக்கரன். அது மட்டும் இல்லாமல் இந்த மகத்தில் பிறந்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு கலை தொடர்பான திறமைகள் இருக்கும். இவங்கக்கிட்ட பொது ஜன தொடர்பு இருக்கும். இவங்க அம்மாவினால் கஷ்டங்கள் ஏற்படும். இந்த நட்சத்திரத்துக்கு அம்மாவே இவங்களுக்கு ஒரு இம்சையாக இருப்பாங்க. இல்லை, அம்மாவுக்கு ஒரு கஷ்டம், அம்மானா அந்த கஷ்டத்தை இவங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மன அமைதி இருக்கவே இருக்காது. குலதெய்வ தோஷம் இருக்கும். அதே போல் இவங்க குடும்பத்திலையும் கேட்ரிங், ஹோட்டல் போன்ற தொழில்கள் எல்லாம் செய்வாங்க. இப்படி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தளவில் இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்குது. அப்போ அடுத்தாப்பில் பாருங்கள், பூரம் நட்சத்திரம். அப்புறம் பூரம்ங்கிறது சிம்மராசிக்குள்ளே இருக்குது. பூர நட்சத்திரம் செவ்வாயினுடைய கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரம். ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம். இப்போ ஆடி பூரம்லாம் வந்ததில்லை, அது மாதிரி இவங்கக்கிட்ட ஆளுமை திறன் இருக்கும், நிர்வாகத்திறன் இருக்கும், அடுத்தவர்களை அடக்கி ஆளக்கூடிய திறமை எல்லாம் இருக்கும். பிறருடைய குற்றங்களை சுலபமாக கண்டுபிடிப்பாங்க. பாருங்கள், இவங்கள்ட்ட உத்தியோகம் சிறப்பாக அமையாது. இவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். திருமண தோஷம் உள்ள நட்சத்திரம். பாருங்கள், திருமணம் லேட்டாச்சு, திருமணம் தாமதமாச்சு, திருமணம் நடந்து கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறாங்க, ஒரு விதவா தோஷம் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இப்போ இவங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் என்பது பொறுத்தளவில் மிலிட்ரி, போலீஸு, இராணுவம், டாக்டர்ஸு, டிராஃபிக் போலீஸு, கண்டக்டர், இது மாதிரி உள்ளவங்க, டிரைவர், இந்த மாதிரி உள்ளவங்க அந்த குடும்பத்திலையும் இருப்பாங்க, இவங்களும் இருப்பாங்க. பொதுவாக செவ்வாய் அப்படின்னா கர்மானா சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவி இடையே பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. சகோதரர்கள் வழியில் ஒரு தொழிலில் பிரச்சனை இருக்கும். இவங்க வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கும். எதையுமே சொன்ன உடனே நடக்க வேண்டும் என்று விரும்புவாங்க, நினைப்பாங்க. வேகத்தையும் கோபத்தையும் குறைத்தால் இவங்க வாழ்க்கையில் முன்னேறலாம். இவங்களுக்கு முருகன் வழிபாடு ரொம்ப சிறந்தது. இப்போ சிம்மராசியில் உத்திர நட்சத்திரம் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அப்படின்னாலே புதனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்தில் தான் அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம். பாரதத்தில் அர்ஜுன பெருமாள் பிறந்த நட்சத்திரம். இது கொஞ்சம் பெண் தன்மை உள்ள நட்சத்திரம். இதில் தான் பாருங்கள், நிறைய பேர்கள் இந்த ஜோதிடம் சொல்கிறவங்க, ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க, இப்போ ஸ்கூல் வாத்தியார், ஒவ்வொரு துறையில் ஏதாவது ஒரு டீச்சர் இருப்பாங்க. அதே போல் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயம், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆடிட்டிங்கில் இருப்பாங்க, ஜெராக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், பத்திரப்பதிவு போன்ற துறையில் வேலை பார்க்குறவங்க, பணிபுரிகிறவங்க இருப்பாங்க. இவங்க குடும்பத்தில் தோல், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். இந்த நட்சத்திரம் ஒரு கன்னிப்பெண் சாபத்தை உண்டு. சிறு வயதில் குழந்தையாக இருந்து இறந்து போனவங்க, இறந்தவங்க வழிபாட்டை செஞ்சுட்டு கொஞ்சம் விடுபட்டு போனது, கன்னி தெய்வத்தை கும்பிட்டுட்டு வழிபட்டு நிறுத்தினது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த உத்திர நட்சத்திரத்தில் உண்டு. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்காது. ஆமாம், படிப்பில் தடை இருக்கும். அப்புறம் சமாளிச்சுட்டு எல்லா கலைகளையும் எளிதில் கற்றுக்கொள்வாங்க. தாய்மாமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உண்டு. இதெல்லாம்
இந்த உத்திர நட்சத்திரத்தில் வருது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த சிம்ம ராசிக்கு ராசிக்குரிய கர்ம பதிவுகள் உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுவாக சிம்ம ராசினாலே சூரியனுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு. சூரியனுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கும். யாரிடமும் இவங்க போய் கைகட்டி வேலை பார்க்க மாட்டாங்க. யாரிடமும் கைகட்டி வேலை பார்க்கணும். இவங்களுக்கு கீழே தான் யாரும் வேலை பார்க்கணும். இவங்க ஆர்டர் தான் போடுவாங்க. ஆனால் ஒன்று, அடுத்தவர்களுக்கு தான் இவங்க இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. திட்டங்களை தீட்டி கொடு, இப்படி செய், அப்படி செய், இப்படி செய்யணும் ஆர்டர் போடுவாங்க, அதட்டுவாங்க, டாம்பிகமாக இருப்பாங்க, கம்பீரமாக இருப்பாங்க. ஒன்று, கத்துவாங்க. சில நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது உறக்க கத்தி இவங்க சத்தம் அதிகமாக போட்டு தான் இவங்களுக்கு கேவலப்பட்டுக்குவாங்க. அப்போ அதெல்லாம் அந்த கர்ம வினை பதிவு. குருவோட கர்ம பதிவு பெற்ற ராசியாக இருக்கிறனால புத்திர தோஷ பிரச்சனைகள் இவங்க வீட்டில் இருக்கும். ஒரு குழந்தை அபார்சன் ஆச்சு, 2 குழந்தையாச்சு, என் பிள்ளை சரியில்லாமல் போயிட்டான், பையன் படிக்க மாட்டான், குழந்தைகளை பற்றியே சதா சர்வகாலமும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க யாருக்கும் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டாங்க. புரியுதுங்களா? இவங்களுக்கு நினைச்சது உடனே நடக்கணும்னு நினைப்பாங்க. பணம் சம்பாதிக்க வேண்டிய நிலையை இவங்க தான் தேடி செல்ல வேண்டும். பணம் இவங்களை தேடி வராது. சிம்மம் என்பது காட்டும், ஊட்டாது. அதனால் இவங்கக்கிட்ட ஆளுமை திறன்லாம் இருக்கும். அதனால் சிம்மம் அப்படிங்கிறது இதற்கு என்ன ராசிக்கு என்ன பரிகாரம்னா, வில்வ மர வழிபாடு, வில்வ இலை வைத்து கொள்ளுதல், அரச மர வழிபாடு, அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குதல், ஆலமரத்து அடியில் இருக்கிற தெய்வங்களை வணங்குதல், சத்திரங்கள் இருந்துச்சுன்னா ஒரு சத்திரம் சாவடி இருந்தால் அதுக்கு ஒரு வெள்ளை அடித்து கொடுத்தல், அதில் மாதிரி பண்ணுதல். இப்போ பெரிய சிட்டிகளில் இருந்தால் தான் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். பூசணி அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமானது. காட்டு விலங்குகள், சாவடி, அரசாங்கத்தை திட்டக்கூடாது, அரசியல், அரசு வேலை, அதிகாரமான இடங்களில் இவங்களுக்கு தொடர்பு இருக்கும். ஆனால் இலகிய மகம் அப்படின்னா எலி, மகம் 4னா பெருச்சாளி. அப்போ சிம்மராசியில் மாந்தி இருந்தால் வளர்ப்பு பிராணிகள் இறந்து போகும். இப்படி சிம்மராசிக்கு அதிபதியே சிவன் வழிபாடு தான். அதனால் குரு வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் மலைகளில் குகைகளில் இருக்கக்கூடிய கடவுள்களை வணங்குவதும் இவங்க வாழ்க்கையில் மேலே வரலாம். நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் மேலேறி வரலாம் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். பொதுவாக சிம்மராசிக்காரங்க மலையை சுற்றி வந்தால், கிரிவலம் வந்தால் பரிசுத்தம், கிரிசுத்தம் பரிசுத்தம், சைவத்தை சாப்பிட வேண்டும், சைவ படையலை போட வேண்டும், மூதாதையர்கள் வழிபாடு செய்ய வேண்டும், சகோதரர்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சகோதரர்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். அதுபோல் இவர்களுக்கு திருமண உறவுகளில் பிரச்சனை வரும். மனைவியுடன் சதா சர்வகாலம், அது இயற்கையிலே கடகராசிக்காரனுக்கும் சிம்மராசிக்காரனுக்கும் தான். இவங்க திருமணமாகி மறு வீட்டுக்கு போனாங்கன்னா போகிற இடத்துல இவங்களுக்கு போகிற இடங்களில் சௌகரியம் கிடைக்காது. நல்லா கவனிச்சுக்கணும். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி போகிறாங்க, ஏன்னா சிம்மத்துக்கு ஒரு வீடு மறு வீடு கிடையாது. அப்போ திருமணமாகி மறு வீட்டுக்கு போகும்போது அங்கே இவங்களை சரியாக கவனிக்கலை, இவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, ஒரு பெரிய வசதிகள்லாம் எதிர்பார்ப்பாங்க. இங்கனக்குள்ள தான் படுக்கணும், ஒரு சின்ன இடத்த காட்டுவாங்க, இங்கே தான் பொண்ணு மாப்பிள்ளை படுக்கணும். அவங்க வீடே சின்ன வீடாக தான் இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப ஏழ்மையாக இருக்கும், குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட நிலையில் சிம்மம் தான் பெற்ற கர்ம வினைகளை நீக்கிக் கொள்ள வாழ்க்கையில் நீங்கள் உயர முடியாததுக்கு இது ஒரு காரணம். அதனால் ஐயா நான் சொல்லியிருக்கிற இந்த பரிகாரங்களை தெளிவாக 1க்கு 2 முறை பார்த்து படித்து தெரிந்து கொண்டு சொன்ன வழிபாடுகளையும் செய்து வந்தால் வாழ்க்கையில் கர்மத்திலிருந்து விடுதலை பெற்று மேன்மை அடையலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.